கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய காவல் நிலைய ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். வீட்டில் வைத்து லஞ்சம் வாங்கியவரை போலீசார் சுற்றி வளைத்தது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் நேசமணி காவல் நிலைய காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் அன்பு பிரகாஷ். ராஜன் என்ற சந்தை ராஜன் என்பவர் தன்னை ஒரு வழக்கில் பொய்யாக சேர்த்துள்ளதாகவும் அதிலிருந்து விடுவிக்க காவல் ஆய்வாளர் அன்பு பிரகாஷ் லஞ்சம் கேட்டு மிரட்டுவதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்திருந்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அவரை விடுவித்து வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அன்பு பிரகாஷுக்கு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் காவல் ஆய்வாளர் அன்பு பிரகாஷ் வழக்கிலிருந்து விடுவிக்க 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். வழக்கிலிருந்து வெளியே வர நினைத்த ராஜன் 1,85,000 ரூபாயை கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மீதமுள்ள பணம் 1,15,000 ரூபாய் தந்தால் மட்டுமே வழக்கிலிருந்து விடுவிப்பேன், இல்லை என்றால் குற்றப்பத்திரிகையில் பெயரை சேர்த்து விடுவதாக கூறி மிரட்டியிருக்கிறார். மேலும் லஞ்சம் கொடுக்க விரும்பாத ராஜன் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளார். உடனே லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய 1,15,000 ரூபாயை கொடுத்து அனுப்பியுள்ளனர். வெள்ளமடத்தில் உள்ள காவல் ஆய்வாளர் அன்பு பிரகாஷின் வீட்டில் வைத்து பணத்தை கொடுத்திருக்கிறார் ராஜன். அப்போது லஞ்ச பணத்தை வாங்கிய அன்பு பிரகாஷை மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். சுமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே பல்வேறு காவல் நிலையங்களில் பணிபுரிந்து வருகிறார் காவல் ஆய்வாளர் அன்பு பிரகாஷ். இவர் களியக்காவிளை காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது கொள்ளையன் ஒருவன் கொள்ளையடித்த 38 பவுன் நகையை பறிமுதல் செய்திருக்கிறார். அதில் சுமார் 20 சவரன் நகைகளை பாதிக்கப்பட்ட நபருக்கு திரும்ப வழங்கவில்லை என்று இவர் மீது வழக்கு நடந்து வருகிறது. ஏற்கனவே இவரது வீட்டில் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றது. அப்போது அவரது வீட்டில் மேற்படி திருட்டு நகைகள் இருந்ததும் அம்பலமானது. அது தொடர்பான வழக்கு லஞ்ச ஒழிப்பு பிரிவில் நிலுவையில் உள்ளது. இதற்கிடையே மற்றொரு லஞ்ச வழக்கில் காவல் ஆய்வாளர் அன்பு பிரகாஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்திய போலீசார் அவரை சிறையில் அடைக்க கொண்டு செல்லும் போது அன்பு பிரகாஷ் மயங்கி விழுந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஆசாரிப்பள்ளத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்.